ஹோட்டலுக்கு போனாலே நான் ஆர்டர் பண்ணுறவங்களா நீங்கள்? அப்போ இந்த ஒரு ஹோட்டல் சீக்ரெட் தெரிஞ்சால் போதும், நீங்கள் வீட்லேயே செம்ம சாஃப்டாக ரொம்ப ஈஸியாக நான் பண்ண முடியும். நான் சொல்கிற இந்த டிப்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்லேயே சூப்பராக நான் பண்ணலாம். காய்ச்சி ஆற வச்ச பால், வினிகர், இதுதான் முக்கியமான பொருள். அதுக்கப்புறமா சர்க்கரை, நெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதாவது மைதா, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சப்பாத்தி மாவு பதம் வர அளவுக்கு பிசைஞ்சு விட்டு கடைசியாக கொஞ்சமாக நெய் தடவி அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறமா எடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்னதாக தேய்ச்சிட்டு நல்லா சுருட்டிட்டு அதை திருப்பி நல்லா பால் மாதிரி உருட்டிட்டு, இப்போ நல்லா உருட்டின அந்த மாவை சப்பாத்தி கல்லை வச்சு அதுக்கு மேலே பொடியாக வெட்டின கொத்தமல்லி தலை, கருப்பு எள்ளு, பொடியாக நறுக்கின பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா தேய்க்க ஆரம்பிங்க. நான் ஷேப்புக்கு, அதாவது ரவுண்டாவோ இல்லை நீட்டமாவோ தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான்